Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு 50000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளேயே RTX கேமிங் PC பண்ண போறோம். அதாவது RTX கிராபிக்ஸ் கார்டுனாலே கேமிங் மட்டும் இல்ல, எடிட்டிங்குமே ரொம்ப நல்லா பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு PC build 50000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள பண்ண போறோம். அதுவும் அந்த கிராபிக்ஸ் கார்டோட full performance நாம எங்க யூஸ் பண்ண போறோம். சோ இந்த 50000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள எந்தெந்த காம்போனன்ட்ஸ் வச்சு நம்மளால இந்த RTX PC build பண்ண முடியும்ன்றதை நான் இந்த வீடியோல காட்டுறேன். வித் பெஞ்ச்மார்க்கோட இதோட காம்படிஷன் கிராபிக்ஸ் கார்டையுமே கம்பேர் பண்ணி காட்ட போறேன் பெஞ்ச்மார்க்ல. சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். சோ இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இருக்கிறதுலயே பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட் CPU தான் யூஸ் பண்ண போறோம். i3 1200F. இந்த பேரை கேட்டாலே எல்லாரும் i3 ரொம்ப லோ அண்ட் சீப்னு நினைக்கலாம். ஆனால் இந்த i3 அப்படி கிடையாது. இன்டெல் இதுவரைக்கும் லான்ச் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ரேஞ்ச் சிபியூனா இந்த i3 1200F தான். ஏன் சொல்கிறேன்னா இந்த i3 1200F பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10th ஜெனில் இருக்க i7 நாம் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அதை விடையுமே கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை இதால் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போவுமே சில பேர் ஆஃப்லைன் மார்க்கெட்ஸில் இருந்தெல்லாம் 10th ஜென்னோட i3 i5 சிபியூஸ் வச்சு பிசி பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 8500 rupees இருக்கிற இந்த i3 12th ஜென்னால் 10th ஜென் i7ஓடையுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா இதோட ப்ரைஸிங் கூட 8500 தான். ஒத்தான ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே இந்த சிபியூக்கு நான் ப்ரைஸ் ட்ராப்பை எதிர்பார்க்கவே மாட்டேன். அதுக்கு தேவையான ப்ரைஸில் அது பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஸோ இந்த பிசி பில்டுக்கு தான் இந்த சிபியூ தான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த சிபியூ பற்றி நாம் நிறைய வாட்டி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு 4 core 8 thread CPU. இதோட பூஸ்ட் கிளாக்காக 4.3 GHz வரைக்குமே போகும். இதில் 12 MB இதோட ஸ்மார்ட் கேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபியூவில் எந்த ஒரு பவர் சேவிங் கோர்ஸுமே கிடையாது. இதில் கொடுத்துருக்க 4 கோருமே பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் தான். ஓவராலாக இந்த 8500 பட்ஜெட்டில் இந்த CPU தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். இதுக்கு காம்படிஷனாக இந்த ப்ரைஸில் எந்த ஒரு சிபியூஸுமே கிடையாது. அப்புறமா மதர் போர்டு நம்ம 50000 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணுறதுனால நம்மளால் Z சீரியஸ் இல்லைனா B சீரியஸ் மதர் போர்டு கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியாது. நாம் இங்கே H சீரியஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயுமே H610 ஒரு டீசெண்டான மதர் போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே ஜிகாபைட்டோட H610M S2 DDR4 மதர் போர்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மதர் போர்டை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த மதர் போர்டில் 8 VRMs கொடுத்துருக்காங்க. நீங்கள் H610 டாப் அண்ட் மதர் போர்டு எடுத்தாலுமே அதுலேயுமே 8 VRMs தான் இருக்கும். அதுவே நீங்கள் B சீரீஸில் B660 9000 10000 பட்ஜெட்டில் ஒரு மதர் போர்டு எடுத்தால் கூட அதுலேயுமே 8 VRMs தான் இருக்கும். ஸோ நம்ம CPU பர்ஃபார்மன்ஸுக்கு VRMs தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோரோட பவர் டெலிவரிக்கு எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் VRMs இருக்கிறது இன்னுமே பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஜிகாபைட்டில் இருந்து 8 VRMஸோட இந்த மதர்போர்டை கொடுத்துருக்கிறது நல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த மதர்போர்டோட ப்ரைஸிங் 6000 7000 தான் இருக்கும். இங்கே B660 மதர்போர்ட் 10000 போனாலும் உங்களுக்கு 8 VRMs தான் இருக்கும். ஸோ இந்த மதர்போர்டை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இந்த மதர்போர்டை பற்றி பார்த்தோம்னா இதில் 8 VRMs கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கிராபிக்ஸ் கார்டுக்கு PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது. NVMe ஸ்டோரேஜுக்கு PCIe Gen 3 தான் இருக்குது. ஆனால் அதுவே போதுமானது தான். ஏன் Gen 4 வேண்டாம்னு சொல்கிறேன்னா நீங்கள் கேமிங் பண்ணுறதா இருந்தால் Gen 3 NVMe போதுமானது தான். Gen 4 NVMe எந்த இடத்துல அட்வான்டேஜாக இருக்குன்னா எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். கேமிங்கில் நம்ம Gen 3 Gen 4 ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் நம்ம கொடுக்குற காசுக்கு அவ்வளோ ஒர்த்தான டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸோ இங்கே Gen 3 NVMe இருக்கிறது ஓகேன்னு தான் சொல்லுவேன். அப்புறமா USB 3.2 Gen 1 1GB per LAN சப்போர்ட், அப்புறமா ஜிகாபைட்டோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் இந்த 8 VRMஸோட இந்த மதர் போர்டு ஒரு நல்ல மதர் போர்டு தான். ஏன்னா நீங்கள் 13 ஜெனுக்கு அப்படின்னா கூட இதில் உங்களால் 13 ஜெனில் இருக்க i5 12400F அந்த CPU வரைக்குமே இந்த மதர் போர்டில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பட்ஜெட்டில் இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபியூச்சர் ப்ரூஃபாக கூட இதில் 2 RAM ஸ்லாட் இருந்தாலுமே நீங்கள் இதில் சிங்கிள் ஸ்லாட்டில் கூட 32GB RAM யூஸ் பண்ணலாம். அப் டு 64GB வரைக்குமே 2 ஸ்லாட் நேமா 2 ஸ்லாட் இருந்தாலுமே இது டுவல் சேனல் ரேமா டுவல் சேனல் மோடாக ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்புறமா கிராபிக்ஸ் கார்டு நம்ம கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஒரு RTX கிராபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்மளால் கிராபிக்ஸ் கார்டுக்கு 23,000 24,000 அப்படியே அலோகேட் பண்ணலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் எல்லாம் எந்த RTX கிராபிக்ஸ் கார்டு இருக்குன்னு பார்த்தோம்னா RTXோட 2060 இருக்குது, RTXோட 2070 இருக்குது. லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா RTXோட 3050 இருக்குது. ஸோ இந்த எல்லா கிராபிக்ஸ் கார்டுலையும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா RTX 2070 தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா RTX 2060, மூணாவது ஃபைனலாக தான் RTXோட 3050 இருக்குது. என்ன இது லேட்டஸ்ட்டான கார்டு பின்னாடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி தான் இருக்குது. அதுக்கு ரீசன் அதோட ப்ரைஸிங் தான். இந்த RTX கிராபிக்ஸ் கார்டை நம்ம ரொம்ப டிஸ்கவுண்ட்டாக ரொம்ப சேல்ஸ் டைமில் பார்த்தா கூட 23,000 23,500 தான் வாங்க முடியுது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு 2070 2060 எல்லாம் கிடைக்குது. அது இன்னுமே பெட்டரான FPS கொடுக்கும். எடிட்டிங் இன்னுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த RTXோட 3050யோட ரைட் ப்ரைஸிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 20,000 இல்லைனா அதுக்கு கீழே தான். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர வரைக்குமே இந்த RTX 3050 தான் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன்.
ஏன்னா இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா RTX 2060 இன்னுமே பெட்டரான FPS கொடுக்கும். நான் அந்த பெஞ்ச்மார்க் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நான் RTX 3050யும் RTX 2060 சூப்பரையும் தான் கம்பேர் பண்ணி இங்கே பெஞ்ச்மார்க் வீடியோ காட்ட போகிறேன். இந்த RTX 3050க்கு அட்வான்டேஜ் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் ரே ட்ரேசிங். இந்த RTX 3050ஆல் RTX 20 சீரிஸ் கார்டோடையுமே பெட்டரான ரே ட்ரேசிங் பண்ண முடியும். ஆனால் ரே ட்ரேசிங் இந்த பட்ஜெட்டில் எந்த யூஸுமே கிடையாது. நீங்களே நினச்சி பாருங்கள், RTX 3050லே நாம் 60 FPS ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அச்சீவ் பண்ணுவோம், அதாவது AAA டைட்டில் கேம்ஸில். ஸோ இதில் நாம் ஃபுல் கிராஃபிக்ஸையுமே மேக்ஸ் அவுட் பண்ணி ரே ட்ரேஸையுமே ஆன் பண்ணோன்னா 30 FPS வரைக்குமே நமக்கு லாஸ் இருக்கும் இந்த ரே ட்ரேசிங் ஃபீச்சருக்காக. ஸோ 60 FPSல ப்ளே பண்ணுறோன்னா நம்ம ரே ட்ரேசிங்கையும் ஆன் பண்ணி மேக்ஸில் விட்டோம்னா நம்ம 30 FPSல தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரே ட்ரேசிங் நமக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபே கிடையாது. ஸோ ரே ட்ரேசிங்கை பார்க்குறது நல்ல ஐடியா கிடையாது. மேக்ஸிமம் FPSஐ பார்க்குறது தான் நல்ல ஐடியா. ஸோ ரே ட்ரேசிங் எல்லாமே ஹை அண்ட் GPUஸில் பார்த்தோம்னா ஓகே, நம்மளால் எல்லா கேம்ஸ்லையுமே அப்ளை பண்ண முடியும். பட்ஜெட் PC பில்ட் பண்ணும்போது தயவுசெய்து இந்த ரே ட்ரேசிங் எல்லாம் பார்க்காதீங்க, மேக்ஸிமம் FPSஐ பாருங்கள். ஸோ இங்கே மேக்ஸிமம் FPSன்னு பார்த்தா RTX 2060 சூப்பர், 2070 சூப்பர்லாம் RTX 3060யோட பெட்டராக இருக்கும். நானாக இருந்தாலும் கண்டிப்பாக 3050 இந்த பட்ஜெட்டில் அவாய்ட் பண்ணுவேன். இந்த PC பில்டுக்கு RTX 2060 சூப்பர் அவைலபிளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸிங் 24,000 இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா RTX 3060 போனோம்னா இன்னும் ஒரு 3,000 போடுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரைஸ் டிஃபரெண்ட்டுக்கு இது ஓகே தான். RTX 3050யோடையுமே அதிகமான FPS கொடுக்கும். நான் பெஞ்ச்மார்க்கில் காட்டுறேன். ஸோ அப்புறமா பவர் சப்ளை. நம்ம பட்ஜெட் இங்கே ரொம்ப டைட்டாக இருக்குது, அதாவது 50,000 பட்ஜெட்லேயே முடிக்கணும். அதனால தான் இங்கே டீப்கூலோட PF550 வாட் பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவர் சப்ளை ரெக்கமெண்ட் இல்லை தான், இருந்தாலும் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு போகிறதா இருந்தால் இந்த பவர் சப்ளையுமே அப்கிரேட் பண்ணி தான் போகணும். ஆனால் இப்போதைக்கு 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னா இந்த பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு கீழேயுமே லோ எண்டில் இன்னுமே பவர் சப்ளைஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது மேபி இனிமேல் காமன்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால தான் இங்கே டீப்கூலோட PF550 வாட் பவர் சப்ளையை சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 3,000லேருந்து 3,200 வரைக்குமே இருக்கும். அப்புறமா கேபினெட் தான் இங்கே ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஐஸ் 120 AG தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் தான் சூஸ் பண்ணேன்னா வேறு ஆப்ஷன் இல்லை இந்த பட்ஜெட்டில், அதனால தான் இந்த கேபினெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இன்னொரு 500 rupees எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா டீப்கூலோட CC560 சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கேலக்ஸோட ரிவிஷன் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த கேபினெட் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேபினெட்டுக்கு நம்மளால் இங்கே இந்த பட்ஜெட்டில் 2,500க்கு உள்ளே தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட்டை பற்றி பார்த்தோம்னா இது RGB கேபினெட் தான். இதில் பின்னாடி ஒரு எஸ்ஓஎஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க, PSC ஷவுடு கொடுத்துருக்காங்க, டாப்பில் ஒரு மேக்னெட் டஸ்ட் ஃபில்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி யூஸுக்கு இந்த கேபினெட்டை யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறமா ரேம் DDR4ல் பட்ஜெட் PC பில்டுக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுற ரேம் 3200 CL16 தான். அந்த மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷனில் 3200 CL16ல் ஏடாட்டாவோட ப்ரைஸையும் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இங்கே ஏடாட்டாவோட D30 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேமை நாம் நிறைய PC பில்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ரேமில் XMB கூட யூஸ் பண்ணலாம். XMB யூஸ் பண்ணால் 3600 கூட ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். இந்த ரேமோட ப்ரைஸிங் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். 1600லேருந்து 1800க்குள்ளே தான் இருக்கும். அப்புறமா ஸ்டோரேஜுக்கு எப்போவுமே நான் 2500க்குள்ளே பெஸ்ட்டாக இருக்க ஒரு NVMe தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ இருக்க ப்ரைஸிங் அண்ட் அவைலபிலிட்டியில் ஏடாட்டாவோட ஷார்ட் ஃபிஷ் அவைலபிளாக இருக்குது. 2,900 rupeesல இது ஒரு நல்ல NVMe SSD தான். ஸோ இப்போ ஓவராலாக இந்த PC பில்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15,800 rupees வந்துருக்கு. ஸோ ஒரு 51,000 வச்சுருக்கலாம். ஸோ இந்த 51,000ல் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் PCன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட பெஞ்ச்மார்க் காட்டுறேன். பெஞ்ச்மார்க்கில் RTX 3050 நான் ஏன் சூஸ் பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும். நான் RTX 3050யுமே RTX 2060 சூப்பரையுமே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பெஞ்ச்மார்க் வீடியோ காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ எல்லாரும் பெஞ்ச்மார்க் பார்த்துருப்பீங்க. இதனால தான் நான் சொன்னேன் RTX 2060 பெட்டராக இருக்குது. RTX 3050ஆல் 2060 அளவுக்கு பெட்டரான FPS கொடுக்க முடியாது. அதனால தான் நான் இங்கே 2060 சூஸ் பண்ணியிருக்கேன். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இங்கே 2060 சூப்பர் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த பெஞ்ச்மார்க் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிமாண்டிங் கேமான AAA டைட்டில் அசாசின் ஒடிசி கேமில் பெஞ்ச்மார்க் பார்த்துருப்பீங்க. அதில் 3050ஆல் 60 FPS டச் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா டைம்லையுமே 2060 சூப்பரால் 60 FPS மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு FPS டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே 2060 சூப்பர் ஒரு 8GB கார்டு, 3050மே 8GB கார்டு தான். வித்தவுட் சூப்பர் வேரியன்ட்டில் தான் நமக்கு 6GB வேரியன்ட் இருக்குது. இது 2060 சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டானதுனால இதுலேயுமே 8GB RAM இருக்குது. ஸோ 3050 போகிறதுக்கு நான் கண்டிப்பாக 2060 சூப்பராக தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ 3050 20,000க்கு கீழே வந்தால் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி இங்கே எப்போவுமே 2060 தான் பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கும். நீங்கள் 50,000 PC பில்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இந்த PC பில்டை பண்ணலாம். இதுவும் ஓரளவுக்கு ஃபீச்சர் ப்ரூஃபான PC பில்டு தான். இந்த மதர்போர்டில் நம்மளால் 30 இன்ஜனில் i5 1200F வரைக்குமே அப்கிரேட் ஆக முடியும். ரேமில் கூட நம்மளால் 64GB வரைக்குமே அப்கிரேட் ஆக முடியும். PC Gen 4 இருக்கனால இனிமேல் நம்மளால் ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம CPUமே அப்கிரேட் பண்ணால் போதும். ஸோ ஓவராலாக 50,000 52,000 பட்ஜெட்டில் நீங்கள் PC பில்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை பண்ணலாம். இல்லை ஒரு 55,000 பட்ஜெட்டெல்லாம் இருக்குன்னா அதுக்கு நான் AMDயோட 6650 XT கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு பில்ட் பண்ணேன். அந்த பில்டை பண்ணலாம். ஸோ இந்த பில்டு யாருக்கு கரெக்டாக செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் ப்ளஸ் கேமிங் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த பில்டை பண்ணலாம். மற்றவங்க AMD கார்டை யூஸ் பண்ணி இன்னுமே அதிகமான FPS அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த PC பில்டில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ மேக் பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.